வீல் சேர் உபயோகப்படுத்துங்க அப்படின்னீங்க. வீல் சேர் வந்து வீட்ல இருக்கும்போது நான் வந்து உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா, எங்க வீடு வந்து ரொம்ப சின்னது. வீல் சேர் போயிட்டு வர்ற அளவுக்கு வந்து இடவசதி வந்து கிடையாது. பகல் நேரங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா, அதிகமான வெயிலா இருக்கும். வெளியவும் என்னால யூஸ் பண்ண முடியாது. அதனால பார்த்திங்கன்னா, நான் வீட்ல இருக்கும்போது வீல் சேர் அதிகமா நான் வந்து உபயோகப்படுத்த மாட்டேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். வீல் சேர் வந்து வீட்ல இருக்கும்போது நான் உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு. வெளிய எங்கேயாவது போகும்போது பார்த்திங்கன்னா, நான் வீல் சேர எடுத்துகிட்டு போவேன். அதுவும் முக்கியமான இடங்களுக்கு நம்ம போறோம். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து போகிறது வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வீல் சேரை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். மற்ற இடங்களுக்கு நான் போகும்போதும் அந்த வீல் சேரை வந்து நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். காரோ வண்டியோ எதில் போனாலுமே சரி, நான் வந்து அதிலே இருந்துக்கிடுவேன். இறங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அந்த வீல் சேரை எடுத்துகிட்டு போவேன். அதனால் பார்த்திங்கன்னா, வீல் சேரை நான் அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்திங்கன்னா, தவந்தே எனக்கு பழக்கப்பட்டதுனால தவந்து போகிறது வர்றது தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். அதனால் அதுவே எனக்கு வந்து பழக்கமாயிட்டதுனால வீல் சேர் வந்து நான் அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டேன். உபயோகப்படுத்த சொல்லி எனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க. ஆனால் என்னால் வந்து அது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை வந்து படுத்தலை. கையில் க்ளவுஸ் மாட்டுங்க அப்படிங்கன்னா, அந்த க்ளவுஸை வேணால் மாட்டிக்கிறலாம். அது எனக்கு வந்து உபயோகமாக இருக்கும். எனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து சொன்னதுமே யாரையும் யாரையும் வந்து நான் குறை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாதீங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீங்க. நான் என்னுடைய சூழ்நிலையிலேருந்து நான் என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். வேறு எதுவும் வந்து நான் தப்பாக யாரையுமே சொல்லவும் கிடையாது, பேசவும் கிடையாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு, இறால் ஃப்ரை தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொழுது எங்களுக்கு இப்படி தான் போச்சு.